மனைவி ராதிகா பிறந்த நாள். மனைவி ராதிகாவிற்கு பிறந்த நாள். எழுந்ததும் அவளுக்கு வாழ்த்து கூறி ஆச்சரியப்படுத்த வேண்டும் என சிறிய பரிசோடு காலையில் இருந்து காத்திருந்தான் பிரபு. ஹாப்பி பர்த்டே ராது என்று ஆசையாக அருகில் நெருங்கி வந்தவனை தேங்க்ஸ் என்ற ஒரு வார்த்தையை மட்டும் கூறி விலகி நகர்ந்த ராதிகாவின் முகத்தில் ஏனோ சந்தோஷமில்லை, மாறாக வருத்தம் உள்ளது என்பதை துல்லியமாக முகத்தில் கவனித்தான் பிரபு. வழக்கமான வேலைகளை முடித்து பிரபு அலுவலகம் கிளம்பியதும் தான் வாழ்ந்த வீட்டிற்கு ஃபோன் செய்து பேசினாள். அவர்களும் ஏனோ அவளின் பிறந்த நாளை மறந்திருந்தனர். திருமணம் முடிந்ததும் தாய் வீட்டினரும் மறந்தனரோ என நினைத்தவள் அப்பாவின் செல்போனுக்கு கூப்பிட்டாள். டே ராது, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்றார். கல்யாணம் செய்து கொடுத்தது 1 வருடம் கூட ஆகலை, அதற்குள் என் பிறந்த நாளை கூட மறந்துட்டீங்களாப்பா? காலையில் அம்மாவை கூப்பிட்டேன், அவர்களுக்கும் நினைவு இல்லையா என அப்பாவை கேட்டாள். நினைவு இல்லாமல் இல்லடா, உன் வீட்டுக்காரர் ஆஃபீஸ் கிளம்புகிற நேரம் உனக்கும் வேலை நிறைய இருக்கும். அவர் கிளம்பி போன பிறகு பேசலாம் என இருந்தோராது, அவ்வளோதான் என்றதும் சற்று அமைதியானவள் வாசலில் அழைப்பு மணி ஒலித்ததும் கடிகாரத்தை பார்த்தாள். 11 என காட்டியது. அப்பா, நான் பிறகு கூப்பிடுகிறேன் என வாசலுக்கு ஓடிய ராதிகா வாசலில் நின்றிருந்த ராகாவை ஆச்சரியமாக பார்த்து ஹாய் என மகிழ்ச்சியில் கத்தியவள் வாசலை ஒரு முறை பார்த்துவிட்டு கதவை தாளிட்டாள். ராகவ் அவளின் இரு தோளையும் பிடித்து கண்களை பார்த்து எப்படி இருக்க என்றவன் தன் தோளில் மெல்ல சாய்த்து தலையை கூதினான். நல்லா இருக்கேன், நீ என்றால் கண்களை கலங்கியபடி. சூப்பரா இருக்கேன் என்றான் ராகவ். அதான் இருக்கிய உனக்கு என்ன என்றால். நான் மறந்துடுவேன், வரமாட்டேன் என நினைத்தாயா என கேட்டான். ஆமாம், கல்யாணம் ஆயிட்டு, இனி நீ வரமாட்டாய் என நினைத்தேன். யோசனையாக தான் இருந்தது நேற்று வரை என்றான் ராகவ். உட்கார, நான் குடிக்க ஏதாவது போய் கலந்து எடுத்து வருகிறேன் என்றவளே. உன் கையால் டீ போட்டு எடுத்து வா என்றவன் வந்ததும் ரசித்து குடித்தான். மற்ற நாட்களில் மறந்தாலும் பிறந்த நாளை எப்படி நான் மறப்பேன்? நாம் இருவரும் சேர்ந்து கொண்டாடும் ஒரே நிகழ்வு இது இல்லையா? கல்யாணம் ஆயிட்ட, ஏனே அதை தொடர முடியுமா என யோசித்தேன். பரவாயில்ல, நீ தைரியமாக தான் வந்திருக்கிற என்றாள். உனக்கு கல்யாணமாகிவிட்டதனால் நான் மறந்துடணுமா என்றவன். அதை விடு, அதான் நான் வந்துட்டேன் இல்லை, உனக்கு மகிழ்ச்சி தானே என கேட்டாள். கண்டிப்பாக என்றவள். காலை எழுந்தது முதல் ஒரு மாறி இருந்துச்சு. அவர் விஷ் பண்ணும் கூட அவரிடம் நான் முகம் கொடுத்து சரியாக பேசலை. அவரும் வருத்தமாக தான் ஆஃபீஸ் கிளம்பி போனார். உன்னிடம் இருந்து வாழ்த்து வரலையே என கவலையில் இருந்தேன். அம்மாவிற்கு ஃபோன் செய்தேன், அவர்களும் சொல்லலை. அப்பா வாழ்த்து கூறிய பிறகுதான் கொஞ்சம் நிம்மதி அடைந்தேன் என்றாள் ராதிகா. நம்ம விஷயம் பிரபுவிற்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா என கேட்டான் ராகவ். நினைக்கிறேன், வாய்ப்புள்ள என்றாள். இல்லை, நிச்சயம் தெரியும் என்றான் ராகவன். எப்படி சொல்கிறாய் கேட்டாள் ராதிகா. நேரில் உனக்கு வாழ்த்து சொல்ல உங்க வீட்டுக்கு வர சொன்னதே பிரபுதானே என்றான் ராகவ். எப்போ என்றால் ஆச்சரியமாக. நேற்று மாலை என்றான் ராகவ். ஆச்சரியமடைந்த ராதிகா அவருக்கு நம்மை பற்றி யார் சொன்னார்கள் என்றதும் ராகவ் நேற்று நடந்தவைகளை விரிவாக சொன்னான். 25 வருடமாகிற்று, ஆனால் ராகவ் பிறந்த தினம் இன்னும் பசுமையாக என் நினைவில் இருக்கு என்றார். ராகவின் அப்பாவும் ஆதரவுக்கான இல்லம் நடத்தி வரும் இளங்கோவன் பிரபுவிடம் ஃபோனில் பேசிக் கொண்டிருந்தாள். என் மகன் ராகவ், ராதிகா இருவரும்
அரசு மருத்துவமனையில் ஒரே நாளில் பிறந்தவர்கள். ராதிகா பிறந்ததும் அவளது தாய் இறந்து போக அவளின் உறவுகளால் அரசு தொட்டிலில் போடப்பட்டாள் என மருத்துவமனை நிர்வாகிகள் தெரிவித்தனர். ராகவ் கட்டிலில் கிடந்தான், ராதிகா தொட்டிலில் கிடந்தாள். வேறு வித்தியாசம் எதுவும் அந்த குழந்தைகளில் தெரியவில்லை எங்களுக்கு. இரட்டை குழந்தைகள் எங்களுக்கு கிடைத்தது போல் எங்கள் இல்லத்தில் வைத்து வளர்த்து வந்தோம். பிறகு ராதிகா பெரியவளானதும் உண்மையை மறைக்கக்கூடாது என்று நினைத்து அதை அவளிடம் தெரியப்படுத்தினோம். அன்றிலிருந்து தன் பிறந்த நாள் அன்று பார்க்காத தன் தாய் இறந்த நாள் என்று வருத்தமாக இருப்பாள். மாலை எங்களின் வற்புறுத்தலால் ராகாவோடு சேர்ந்து கேக் வெட்டி இணைந்து கொண்டாடுவோம் என்று பிரபுவிடம் அப்பா சொன்னதும் என் நம்பரை கேட்டு வாங்கி நேற்று ஃபோன் செய்து வழக்கம் போல் நீங்கள் கொண்டாட எங்கள் வீட்டுக்கு வாருங்கள், உங்கள் இருவர் மகிழ்ச்சிக்கு நான் தடையாக என்றும் இருக்க மாட்டேன். நட்பின் அருமை எனக்கும் தெரியும் என்று பிரபு அழைத்ததாக ராகவ் ராதிகாவிடம் சொல்லிக் கொண்டு இருக்கும்போதே வீட்டின் உள்ளே நுழைந்தார் பிரபு. பிறந்த நாள் குழந்தைகளே, வாழ்த்துக்கள். பிறந்த நாளை கொண்டாடுவோமா என கேட்டபடி கேக்கோடு வந்தார். ஓடி வந்த ராதிகா பிரபுவை கட்டி தழுவி என்னை மன்னித்து விடுங்கள் என்றாள். என்ன இருந்தாலும் நட்பு நட்புதான். ஆண்கள் எவரும் பழைய நட்பையோ உறவுகளையோ திருமணம் ஆன பின் விட்டு விடுவதில்லையே, பின்ன பெண்களுக்கு மட்டும் ஏன் என்றான் பிரபு. நானே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். இந்த அனாதையின் ஆசையை தொடர்ந்து நிறைவேற்றிற்கு நன்றி என்றாள் ராதிகா. அனாதைகள் என யாரும் இல்லை, சக மனிதர்கள் உள்ளவரே என்று அவளை ஆதரவாக கட்டி அணைத்தான் பிரபு. ஹலோ, நான் இங்கே தான் இருக்கேன், இன்னும் போகலை என்றான் ராகவ். பரிசு எங்கடா ராகவ் என்றாள் ராதிகா பிரபுவின் தோளில் சாய்ந்தவாறு. இவர்தான் இந்த பிறந்த நாளில் உனக்கு கிடைத்த அருமையான பரிசு என பிரபுவை காட்டினான் ராகவ்.